எல்லோருக்கும் வணக்கம். கடனை வாங்கி ஈஸியா கல்யாணம் பண்ணிடலாம். ஆனா அதுக்கப்புறம் ஒவ்வொரு நாளும் அமைதியா இருந்தாதான் வாழ்க்கை இனிக்கும். இப்ப கூட பாருங்க, சில பேர் குக்கர் தூக்கி வீசுறாங்க. இருந்தாலும் வீரனுக்கு எது அழகு? அமைதியா இருக்கணும். அதே மாதிரி தான் ஷேர் மார்க்கெட்ல ரொம்ப ஈஸியா யார் வேணாலும் பணத்தை வாங்கி போட்டு ஈஸியா கடனுக்கு ஷேர்ஸை வாங்கிடலாம். ஆனா அதுக்கப்புறம் ஷேர் மார்க்கெட்ல எது ரொம்பவுமே பிரச்சனை? பேஷன்ஸ், அமைதியா இருக்கணும். ஸோ இருக்கிறதுலே ஷேர் மார்க்கெட்ல சவால் என்ன அப்படின்னு கேட்டா அமைதியா இருக்கணும். இன்னைக்கு ஐஆர்சிடிசி கில்லி மாதிரி 12% ஏறி இருக்கான். போன வாரத்தில் கூட நம்ம ஒரு நியூஸ் ஒன்று பார்த்தோம். ரொம்ப ஸ்ட்ராங்கான நியூஸுங்க, லாங் டேர்முக்கு ரொம்ப இம்பார்ட்டன்டான நியூஸ் அப்படின்னு சொல்லி ஐஆர்சிடிசி பத்தி பேசியிருந்தோம். அந்த சமயத்தில் யாராவது முதலீடு பண்ணியிருந்தாங்க, ஆல்ரெடி இன்வெஸ்டர்ஸாக இருக்காங்க அப்படின்னா அவங்களுக்கு இன்னைக்கு சந்தோஷம். ஏன்னா இன்னைக்கு 12% ஏறி இருக்கான். இந்த ஐஆர்சிடிசி வந்து நம்ம இதுக்கு முன்னாடி ஏப்ரல் மாசத்துலேயே பார்த்துருக்கோம். 610 ரூபாய்க்கு பிரேக் அவுட் ஆயிருக்கான். ஆனால் அதுக்கப்புறம் அவன் தூங்கிட்டு தான் இருந்திருக்கான், ரொம்ப அமைதியாக இருந்திருக்கான். மறுபடியும் இப்போ கூட ஒரு பிரேக் அவுட் ஆயிருக்கான்னு நம்ம 700 ரூபாய்க்கு பார்த்தோம். இப்போ 879 ரூபாயில் நம்ம பார்த்துட்டு இருக்கோம். நண்பர்களே, எஃப்ஐஎஸ்னுடைய டேட்டா இது சரியில்லையே தம்பி, நீ ஏன் திடீர்னு இப்படி பண்ண அப்படின்ற மாதிரி இன்னைக்கு 33 கோடி நெட்டை வித்து தான் விட்டுருக்காங்க. அப்ப இந்த சமயத்துல மார்க்கெட் என்ன நம்மளுக்கு சொல்லுதுன்னா, உனக்கு வேணா நீ கொஞ்சம் உஷாரா இருந்துக்க அப்படின்ற மாதிரி தான் சொல்லுது. அதனால மார்க்கெட் இன்னைக்கு முதல் தடவையா ஒரு 38 பாயிண்ட் இறங்கியிருக்கா. நண்பர்களே, திரும்ப திரும்ப நம்மளுக்கு மார்க்கெட் என்ன சொல்லுதுன்னா, அவன் பாட்டுக்கு மேல போறப்ப அவனை நீ வாங்கி சம்பாரிச்சுக்க, கீழே இறங்கும் போது பணத்தை ரெடி பண்ணி வச்சுக்க, கீழே ஒரு லோ ரேட்டுக்கு வந்துன்னா என்னை வாங்கி சம்பாரிச்சுக்க அப்படிங்கிறதா மார்க்கெட் திரும்ப திரும்ப சொல்லுது. இன்னைக்கு ஃபாரினர்ஸ் வாங்குறதுக்கு அவங்க மேலேயும் சொல்லி ஒன்றும் தப்பு கிடையாது. ஏன்னா உலகத்தில் குளோபல்லி எந்த பெரிய நியூஸுமே இல்லை. அப்புறம் எதுக்கு அவங்க பெரிய அளவில் வாங்கணும்? குளோபலில் எந்த ட்ரிகரும் இல்லை. ஸோ இனிமேல் ஒரு நல்ல பெரிய நியூஸ் வர வரைக்கும் நம்ம காத்திருக்க வேண்டியது தான். அது வரைக்கும் மார்க்கெட் கொஞ்சம் சைட்வேஸாக தான் இருக்கிறதுக்கு வாய்ப்புகள் அதிகம். என்னை பொறுத்த வரைக்கும் இது ஒரு சந்தோஷமான நியூஸ் தான். மார்க்கெட் இறங்கினாலும் என்னை பொறுத்த வரைக்கும் விளையாட்டு போல 21,500 அப்படின்றது வந்துட்டான். அதனால என்னை பொறுத்த வரைக்கும் என்னன்னா, இது ஒன்றும் தப்பான இடமே கிடையாது. நம்மளுக்கு வேணும்னா நம்ம இங்கே வாங்கி நல்ல லாபத்தில் இருந்தோம்னா ஒரு 21,000 ஸ்டாப் லாஸ் போட்டுக்க வேண்டியதான். மார்க்கெட் நம்மளுக்கு மிக கருணையா இவ்வளவு தூரம் ஒரே ஸ்ட்ரோக்ல ட்ரெண்டில் ஏறி கொடுத்துருக்கு. ஸோ இந்த இடத்துல ட்ரெயிலிங் ஸ்டாப் லாஸ் போட்டுக்க வேண்டியதான் அப்படின்றது என்னுடைய கருத்து. ஒரு நண்பருக்கு சூப்பருங்க. இப்ப நிறைய நண்பர்களுக்கு அருமையான விஷயங்கள் நடக்குது. அவங்க லாக் ஆயிருக்கிற ஷேர்லாம் பட்டார் பட்டார்னு லாக் விட்டு வெளியே வர்றாங்க. இந்த யூடிஐ ஏஎம்சி அப்படின்ற நம்ம சமீபத்தில் 609 ரூபாய்க்கு நம்ம பார்த்துட்டு இருந்தோம். கரெக்டா இந்த இடத்துல ஒரு நல்ல அழகான விளையாட்டு விளையாண்டு இருக்கா. மறுபடி கீழே வந்தா நல்ல ஒரு அருமையான இடம் நம்ம மக்களுக்கு தெரியப்படுத்தலாம். நானும் உட்காந்து பார்த்துக்கிட்டு இருக்கேன். ஆனா திடீர்னு பாத்தீங்கன்னா பிரேக் அவுட் ஆகிறான். ஸோ ஒரு நண்பர் ஏதோ ஒரு ரேட்ல வாங்கி லாக் ஆயிருக்காரு. என்னை பொறுத்த வரைக்கும் இந்த ஷேர் தொடர்ந்து மேல் நோக்கி ஏறி இன்னொரு ஒரு வருஷத்துல 1200 ரூபா வந்துருச்சுன்னா மேபி அவர் தப்பிச்சுக்குவார் அப்படின்றது என்னோட எண்ணம். அந்த நண்பர் மட்டும் காதை பொத்திங்க. எனக்கு என்னன்னா, இதெல்லாம் ஒரு நல்ல அழிய போறது இல்லை. ஏஎம்சி கம்பெனி நல்ல 800 ரூபாயிலிருந்து மறுபடியும் ஒரு 600 ரூபா வந்திருந்தாங்கன்னா ரொம்ப சந்தோஷமா இருந்திருக்கும். ஆனாலும் பாருங்க, பிரேக் அவுட் ஆகி மேலே போகுது. நண்பர்களே, இது டாடா குரூப் ஷேர் தான். பட் இருந்தாலும் இந்த ஷேர் பல பேர்த்த மறுபடியும் மாட்ட வைக்க போகுதான்னு தெரியல. என்னென்ன விஷயம் தெரியாம அவன் பாட்டுக்கு 50 ரூபாயிலிருந்து ஒரு இடம் 275 ரூபா போனா எத்தனை பேர்த்த மாட்டி விட்டான்னு தெரியல. இப்ப டெக்னிக்கலி ஏர்முகம் தான் இருக்கு, இல்லைன்னு நான் சொல்லல, தீமைதான் வெல்லும் அப்படின்ற மாதிரி இருக்கலாம். பட் இந்த ஷேர்ல என்ன இருக்கு விஷயம்? டாடா குரூப்பாவே இருக்கட்டும், பிஎன்எல் நம்ம எடுத்து பார்க்குறோம், அவன் 1000 கோடி நஷ்டன்னு அவன் பாட்டுக்கு வரிசையா எழுதி வந்துட்டே இருக்கான். அப்ப என்னை பொறுத்த வரைக்கும் இது எத்தனை பேர்த்த மாட்டி வைக்கிறக்காக மறுபடியும் மேலே ஏறுதுன்னு தெரியல. உங்களுக்கு இந்த டிடிஎம்எல் பத்தி ஏதாவது நியூஸ் இருந்தா தெரியப்படுத்துங்க. நண்பர்களே, இந்த ஃபைன் ஆர்கானிக்ஸ் அப்படின்ற ஷேர் வந்து நல்ல சப்போர்ட்ல நம்ம சில முறை பார்த்துருக்கோம். இதுக்கு முன்னாடி நம்ம 4411 பார்த்தோம். மேலே 5000 ரூபா போனா அப்புறம் மறுபடியும் கீழே 4267 வந்துட்டு 4572. ஸோ என்னை பொறுத்த வரைக்கும் இந்த ஷேர் வந்து பிரேக் அவுட் ஆனதுக்கப்புறம் ஒவ்வொரு முறையும் சப்போர்ட்டுக்கு வந்து உழுகும் போது ஒரு சின்ன லாபத்தை தரான். அப்ப இந்த முறையும் வந்து 4800 மேலே எல்லாம் போயிட்டு இன்னைக்கு கீழே வர்றான். ஸோ அப்ப என்னை பொறுத்த வரைக்கும் மறுபடியும் ஒரு 4200 அப்படின்ற மாதிரிலாம் வந்து உழுந்தா அது ஒரு சப்போர்ட் லெவல் அப்படின்றத என்னுடைய கருத்து. ஸோ பார்த்துக்கிட்டே தான் இருக்கணும். சும்மா வருவாளா சுமாரி அப்படின்ற மாதிரி நம்ம ரொம்பவுமே வேலை செஞ்சு கரெக்டாக இந்த லெவல்லாம் எழுதி வச்சுக்கிட்டு 4200 இது வருவானான்னு பார்த்துட்டு இருந்தே இருந்திருக்கணும். அப்படி பார்த்து நம்ம லாஸ்ட் டைம் பார்த்ததுக்கப்புறம் ஆல்மோஸ்ட் 400 ரூபா 500 ரூபா ஏறிட்டு அப்புறம் இறங்கியிருக்கான். இந்த ஏசி ஷேர் நம்ம பார்த்ததுக்கு அப்புறம் சூப்பரா ஏறிட்டான். நம்ம பார்த்தது வந்து இந்த 530 ரூபா ரேஞ்சில், இன்னைக்கு 611 ரூபா வந்துட்டான். சரி, இவன் மேல ஓரளவுக்கு டார்கெட் வந்துட்டானோ அப்படின்ற மாதிரி இவன் அனலைஸ் பண்ணிட்டு இருக்கும்போது தான் நம்மளுக்கு தெரிஞ்சது இவன் இப்போ ஒரு முட்டுச்சந்தில் வந்து மாட்டிக்கிட்ட மாதிரி தெரியுது. ஸோ ப்ராபப்ளி மறுபடியும் இவன் இறங்கி வந்தானா இவனையும் வாட்ச் லிஸ்ட்ல வச்சு 550 ரூபா என்னைக்கு வருவான்னு காத்து கிடக்கணும். மேபி அந்த இடத்த தொட்டானாக்கா மறுபடியும் சப்போர்ட் எடுத்து மேல் நோக்கி போகக்கூடிய வாய்ப்பு இருக்கிறதா நான் பார்க்குறேன். ஸோ இறங்குறப்ப வெயிட் பண்ணணும், மறுபடியும் ஏறப்ப வெயிட் பண்ணணும். நம்மளுடைய சேலஞ்சே ஷேர் மார்க்கெட்ல என்ன அப்படின்னு பார்த்தோம்னா இந்த வெயிட் பண்றது தான்.
யோ நீ ரொம்ப சும்மா ஏறிட்டே இருக்கியா அப்படின்ற மாதிரி எக்ஸ்சேஞ்சே வந்து 20% அப்பர் லோயர் ஃபீஸா இருந்தது, 10% இந்த பிஎஃப்எஸ் மாதிரி இருக்கு. இந்த பிஎஃப்எஸ் பத்தி உங்களுக்கு தெரியும் இல்லையா? கடந்த 5 நாட்களே 20% ஏறி இருக்கான். கடந்த ஒரு மாசத்துல 24%, கடந்த 6 மாசத்துல பணத்தை அப்படியே டபுள் பண்ணி விட்டான். ஸோ அப்போ இந்த பிஎஃப்எஸ் அப்படின்ற ஷேருக்கு வந்து இன்னைக்கு லாஸ்ட்ல க்ளோஸ் பண்ணியிருக்கான். என்ன காரணம்னா அவனுடைய அப்பர் லோயர் ஃப்ரீஸ் லிமிட்டை வந்து சுருக்கி விட்டார்கள். 10% தான். நாங்க எப்பவுமே ஒரே மாதிரி இருக்க மாட்டோம் தம்பி, அப்பப்ப நாங்க மாறிக்குவோம், we are chameleon அப்படின்ற மாதிரி ஒரு நல்ல நியூஸ் தான். இந்தியன் பேங்க்குக்கெல்லாம் இன்னைக்கு நான் ஒரு 5% பிளஸ்ல வந்துருவான்னு எதிர்பார்த்தேன். ஏன்னா அவங்க வந்து 4000 கோடி கடன் ரைஸ் பண்றாங்க அப்படின்ற ஒரு நியூஸ் வருது. பொதுவாக ஷேர் மார்க்கெட்ல ஏறக்கூடிய நியூஸ் தான். ஆனா இன்னைக்கு என்னடான்னா கொஞ்சம் ரெக்கவரி ஆனா பட் இருந்தாலும் பாசிட்டிவ் வரல, பெருசா 4-5% ஏறல, கடைசியில் பார்த்தா மைனஸ்ல க்ளோஸ் பண்ணிருக்கா. உண்மையிலேயே இது ஒரு வித்தியாசமான நியூஸ் இன்னைக்கு பண்ணி விட்டாங்க. ஆஹா, இந்த IRB இன்ஃப்ரால பணம் போட்டவங்கலாம் என்னைக்குடா இவன் வந்து 50 ரூபாயை டச் பண்றான்னு காத்து கிடக்குறாங்க. இன்னைக்கு கூட பாருங்க 5% ஏறிட்டான். இன்னும் எப்படியாவது கஷ்டப்பட்டு இன்னும் ஒரு 7.5 ஏறிட்டான்னா 50 ரவுண்ட் ஆகுது. நம்மளுக்கும் ரொம்ப சந்தோஷமா இருக்கும். ஏன்னா நம்ம ரொம்ப நாளா கமான் இதை கூவிக்கிட்டே இருக்கோம். இவனுக்கு கொஞ்சம் கொஞ்சமா ஏறி வந்துட்டு இருக்கா. 50 ரூபாய் வந்து தொட்டுட்டான்னா நம்மளுக்கு ரொம்ப சந்தோஷமா இருக்கும். நண்பர்களே, ஒரு நியூஸ்னு வந்தா பொதுவாக சின்ன கம்பெனியை தான் பறக்குறாங்க. ஒரு நல்ல நியூஸ் வருது, அது விப்ரோக்கு வருது, இன்ஃபோசிஸ் டிசிஎஸ்க்கு வருது. பட் அவங்க பெருசா என்ன ஏறிடுறாங்க, 4% 5% ஒரு நாள் 2 நாள் ஏறிடுறாங்க. அப்ப ரொம்ப சைட்வேஸா போயிடுது. இந்த லேண்ட்மார்க் கார்ஸ் அப்படின்ற ஒரு ஷேரு இன்னைக்கு 8.5% ஏறி இருக்கான். ஏதோ ஒரு விஷயம் வரட்டும், இன்னைக்கு ஒரு நியூஸ் வருது, இந்த மாதிரி ஒரு லெட்டர் ஆஃப் இன்டென்ட் வந்து அவங்களுக்கு கிடைக்குது, ஒரு புது ஆஃபீஸ் ஓபன் பண்றாங்க அப்படின்ற மாதிரி ஒரு நியூஸ் வருது. இந்த நியூஸ் வந்து இதே பெரிய ஷேர்களுக்கு வந்தா பெருசா ஏறது இல்ல. சோ அப்ப நம்மளுடைய கவனம் எப்படி இருக்கணும்னா, நம்மளுடைய போர்ட்ஃபோலியோல கண்டிப்பா லார்ஜ் கேப் மட்டும் வச்சு ஜெயிக்கவே முடியாது. நிறைய பேர் சொல்லுவாங்க ஃபுல்லா லார்ஜ் கேப் தான். அப்படி பார்த்தா அப்ப மிட் கேப் ஸ்மால் கேப்ல இப்ப ஏறின வருமானத்தை விட்டுட்டு நம்ம சும்மாவும் உட்கார்ந்திருக்க முடியாது. சோ என்ன பொறுத்த வரைக்கும் ஒரு 70-80% லார்ஜ் கேப் அப்படின்னு வச்சோம்னா கடைசிக்கு ஒரு 10% இந்த மிட் கேப் ஸ்மால் கேப்ல ஒரு பொசிஷன் எடுக்கணும். அப்பதான் இந்த மாதிரி 8% 10% பறக்கிற ஷேர்களை பிடிக்க முடியும் அப்படின்றது என்னுடைய தனிப்பட்ட கருத்து. நண்பர்களே, யாராவது இந்த SIS ஷேர் வச்சிருக்கீங்களா? தயவு செய்து மறந்துடாதீங்க. நம்மளுக்கு மாசத்துக்கு ஒருக்கா டிவிடெண்ட் சம்பந்தமா சம்பாதிக்கிறதுக்கு வாய்ப்பு கிடைக்குது. வருஷத்துக்கு ஒரு 2 தடவை வந்து பைபேக் சம்பந்தமா பணம் சம்பாதிக்கிறதுக்கு வாய்ப்பு கிடைக்குது. IPOக்கள் மூலியமா சம்பாதிக்க பணம் கிடைக்குது. ஸோ இந்த SIS ஷேர் அப்படின்றது யாராவது வச்சிருந்தீங்கன்னா இப்போ அவன் 462 ரூபாய்க்கு ட்ரேட் ஆயிட்டு இருக்கான். ஆனா உங்களுக்கு தெரியுமா, அவன் வந்து இன்னைக்கு பைபேக் ஓபன் பண்ணி விட்டுருக்கான். இப்போ நம்ம பார்த்துட்டு இருக்கிற பைபேக் வேற, இதுதான் நம்ம பார்க்க வேண்டிய பைபேக். ஸோ இந்த பைபேக் வந்து இன்னைக்கு ஓப்பன் ஆகுது. 22ஆம் தேதி வரைக்கும் டைம் இருக்கு. அவங்க என்ன ரேட்டுக்கு வாங்கிக்கிறேன்றாங்க, 550 ரூபாய்க்கு வாங்கிக்கிறேன்றாங்க. இப்போ அது 462 ரூபா தான் இருக்கு. 100 ரூபாய்ங்க ஒரு ஷேருக்கு ஆல்மோஸ்ட். ஸோ இந்த ஷேர் வச்சிருக்கிறவங்களுக்கு இது ஒரு நல்ல வாய்ப்பாக தான் நான் பார்க்குறேன். இந்த ஷேர் வச்சிருக்கிறவங்களுக்கு டிசம்பர் 22 வரைக்கும் பைபேக்கு அப்ளை பண்றதுக்கு வாய்ப்பு இருக்கு. உடனே சில பேர் வித்தியாசமா யோசிப்பாங்க, அப்ப இன்னைக்கு வாங்கினா எப்படி டிசம்பர் 22க்குள்ள நம்ம கைக்கு வந்துடும், அப்ளை பண்ணிடலாம். அப்படி கிடையாது. இந்த ஷேரை வந்து டிசம்பர் 12ஆம் தேதி அன்னைக்கு உங்க கையில் இருந்திருக்கணும். அப்படின்னா தான் உங்களுக்கு எலிஜிபிலிட்டி. மற்றபடி நாளைக்கு போய் வாங்கி டிசம்பர் 22க்குள்ள அப்ளை பண்ணலாம் அப்படிலாம் கிடையாது. நண்பர்களே, இன்னைக்கு நிஃப்டி 50 இண்டெக்ஸ் இறங்கினாலும் ஷேர் மார்க்கெட் நல்லா தான் இருக்கு அப்படின்றதுக்கு என்ன ஒரு அடையாளம்னா, இந்த பிராட் மார்க்கெட் இண்டிசஸ்ல லார்ஜ் கேப் இண்டிசஸ் இறங்கி இருந்தாலும் நீங்க மிட் கேப் ஸ்மால் கேப் அப்படின்றதெல்லாம் எடுத்து பார்த்தீங்கன்னா ஓரளவுக்கு பாசிட்டிவா தான் இருக்கான். அவனுக்கு வந்து அவுட் பெர்ஃபார்ம் பண்ணியிருக்கானுங்க லார்ஜ் கேப் மார்க்கெட்டை. ஸோ என்ன பொறுத்த வரைக்கும் மார்க்கெட் இன்னைக்கு நிஃப்டி 50 இறங்கி இருந்தாலும் போர்ட்ஃபோலியோக்கள் மோஸ்ட்லி கிரீனா இருக்கக்கூடிய வாய்ப்பு இருக்கு. ஸோ மார்க்கெட் இன்னுமே வந்து அப்படியே யூ டர்ன் போடல அப்படின்றது என்னுடைய கருத்து. நல்ல காலம் பிறந்துருச்சு அப்படின்ற மாதிரி இந்த வேதாந்தா ஒரு 8 மாசமா ஷேர்னுடைய பிரைஸ் கீழே தான் இருந்தது. இன்னைக்கு அது சம்பந்தப்பட்ட ஒரு நியூஸ், நல்ல நியூஸ் தான் வந்திருக்கு. அதாவது 11 ரூபா அவங்க டிவிடெண்ட் கொடுக்குறாங்க. 27ஆம் தேதி ரெக்கார்ட் டேட் அப்படின்ற ஒரு நியூஸ் வருது. இந்த நியூஸை வந்து அதை அப்சர்வ் பண்ணிட்டு என்னை பொறுத்த வரைக்கும் ஸ்ட்ராங்கா தான் இருக்கா. எதுவுமே பெருசா ரியாக்ட் ஆகல. -3% -2% எதுவும் ஃபால் ஆகல. ஸோ என்ன பொறுத்த வரைக்கும் வேதாந்தா அப்படின்றது அந்த டிவிடெண்ட் டேட் வரைக்கும் கொஞ்சமாவது ஓரளவுக்கு உருப்படியா இருப்பான் அப்படின்ற மாதிரி என்னுடைய கருத்து. நண்பர்களே, சில ஹஸ்பண்ட்ஸ் எல்லாம் இருக்காங்க, என்னதான் அசிங்கமா திட்டுனாலும் அப்படியே ஜாலியா சிரிச்சுக்கிட்டு இந்த தண்ணியை குடின்னு ஒரு சொம்பு தண்ணியை பிடிச்சி கொடுக்குறாங்க. அவங்க மாதிரி இருக்க போகையில் தான் ஜாலியா எந்த விதமான குடும்பத்துல பிரச்சனை இல்லாம வாழ்க்கை கடைசி வரைக்கும் ஓடுது. அதே மாதிரிதான் இந்த ஆட்டோ செக்டர் வேல்யூவேஷன் அதிகமா இருக்கு, நீங்க ரொம்பவுமே ஏறிட்டீங்க அப்படின்ட்டு பல மாதிரி யோசிச்சாலும் இந்த பஜாஜ் ஆட்டோலாம் பாருங்க, இந்த ஒரு வருஷத்துல இது லார்ஜ் கேப் கம்பெனிங்க 77% சம்பாரிச்சு கொடுத்துருக்கான் ஒரு வருஷத்துல. இதே நிஃப்டி 50 இண்டெக்ஸ் சம்பாரிச்சு கொடுத்துருக்கா இல்ல. ஆட்டோ செக்டர் சூப்பரா சம்பாரிச்சு கொடுத்துருக்கா. ஸோ வேல்யூவேஷன் ஒரி அப்படின்றது இந்த செக்டர்ல வந்துடுச்சு. பட் இருந்தாலும் பாருங்க, அவனுக்கு கீழே இறங்க மாட்டேன்றாங்க, விட்டு கொடுக்கவே மாட்டேன்றாங்க.
நீ என்னதான் பேசினாலும் சரி நாங்க ஏறுவோம்னு சொல்லிட்டு மறுபடியும் இன்னைக்கும் ஒரு 3% பிளஸ்ல தான் இருக்கு பஜாஜ் ஆட்டோ. உண்மையிலேயே இந்த ஆட்டோ செக்டர் வச்சிருக்கிறவங்களுக்கு இப்போ வரைக்கும் சந்தோஷமா தான் இருக்கு. நண்பர்களே, உங்களுக்கு தெரியாது இல்ல, ஹெச்டிஎஃப்சி பேங்க் ஹெச்டிஎஃப்சி லிமிடெட் வந்து மெர்ஜர் வந்தோடனே ஷேர் மார்க்கெட் வந்து ஆல்மோஸ்ட் 1000 பாயிண்ட் ஒரே நாள்ல அல்லது ஒரே மாசத்துல ஏறி இறங்கின வால்டிலிட்டி அப்படின்றது கொண்டு வந்தாங்க. அடுத்தது மிகப்பெரிய நியூஸ் ரிலையன்ஸ். அந்த ரிலையன்ஸ் ஜியோ டிமெர்ஜர் ஆகும் பொழுது அவங்களும் மார்க்கெட்ல மிகப்பெரிய ஒரு வால்டிலிட்டி அப்படின்றது கொண்டு வந்தாங்க. அதே மாதிரி வேற எந்த ஷேராவது கொண்டு வந்திருக்கா அப்படின்னா வேற எந்த ஷேரும் கொண்டு வரல. இப்ப ஜீல் ஜோனி மெர்ஜர் அப்படின்ற சமயத்துல ஜீல் வேணா 100 ரூபாய் ஏறி இறங்கி 4 தடவை பணம் சம்பாரிச்சு கொடுத்துட்டா நல்ல பெரிய அமௌண்டா. பட் இப்போ வரைக்கும் அந்த மெர்ஜர் அப்படின்றது நடக்கல. அதே மாதிரி இப்ப இந்த சீமெண்ட் வந்து இன்னைக்கு பெரிய மூவ். இந்த மாதிரி பெரிய கம்பெனிகள்லாம் இவ்வளோ பெரிய மூவ் கொடுக்கறது ரொம்ப ரேர். 6% இன்னைக்கு ஒரே நாள் ஏறி இருக்கா. பட் இருந்தாலும் என்ன நியூஸ்னால ஏறி இருக்காங்கன்னா அவங்களுடைய எனர்ஜி பிசினஸை டிமெர்ஜ் பண்றாங்க அப்படின்ற மாதிரி நியூஸ் வருது, அதனால ஏறி இருக்கா. பட் என்ன பொறுத்த வரைக்கும் இது வந்து இண்டஸ்ட்ரிக்கு பெரிய நியூஸ் கிடையாது. இது ரிலையன்ஸ் மாதிரியோ ஹெச்டிஎஃப்சி மாதிரியோ நிஃப்டிவே தூக்கி நிறுத்தக்கூடிய அல்லது கீழே இறக்கக்கூடிய நியூஸா நான் பார்க்கல. இது இண்டிவிஜுவலா இந்த சீமென்ஸுக்கு இனிமேல் வரக்கூடிய காலங்களில் ஜீல் எப்படி 100 ரூபாய் ஏறி இறங்குறானோ அதே மாதிரி இந்த சீமென்ஸ் அப்படின்றது அடுத்த 6 மாத காலங்கள் அடுத்த 1 வருட காலங்களுக்கு அவன் இந்த மாதிரி பெருசா மூவ்மெண்ட் கொடுப்பா அப்படின்ற மாதிரி நான் எதிர்பார்க்கிறேன். மற்றபடி இண்டெக்ஸ்லேயே வந்து பெரிய இம்பாக்ட் பண்ணும் அப்படின்றது என்னை பொறுத்த வரைக்கும் அபிப்பிராயம் கிடையாது. ஸோ இந்த சீமென்ஸ் ஷேர் வச்சிருக்கிறவங்களுக்கு இனிமேல் அவங்க அடுத்த 6 மாதத்துக்கு ஒரு நல்ல வால்டிலிட்டி பார்க்கலாம் அப்படின்றது என்னுடைய கருத்து. சரி நண்பர்களே, இன்றைய தகவல்லாம் நான் இந்த யூடிஐஎம்சி வச்சிருக்கிற நண்பர் மட்டும் கோவிச்சு கூடாது. நான் வந்து அதில் எஸ்ஐபி ஸ்டார்ட் பண்ணலான்னு இருக்கேன். ஃபர்ஸ்ட் எஸ்ஐபி, அதாவது பிரேக் அவுட் ஆகிற ஸ்டாக்ல எஸ்ஐபி போடுறதுன்னு வர ஞாயிற்றுக்கிழமையே நானும் ஒரு நண்பர் சேலஞ்ச் பண்ணியிருக்கோம். அவர் அப்படிக்கா போறாரு, நான் இப்படிக்கா போறேன். ஸோ இந்த யூடிஐஎம்சியில் நான் நாளையிலிருந்து ஒரு வாரத்துக்கு ஒருக்கா ஒரு ஷேரை வாங்கலான்னு பார்க்குறேன். சரி நண்பர்களே, இன்றைய தகவலாம் உங்களுக்கு உதவியாக இருந்துன்னு எனக்கு சந்தோஷம் தான். ரொம்ப நன்றி, வணக்கம்.